முதல்ல தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். தேவன் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லும் போது அவர்கள் அநேக பாவங்களை என்ன செய்யறாங்கன்னா துணிகரமாய் செய்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிற மக்கள் அருவருப்பான கிரியைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு தகப்பனும் தன்னுடைய குழந்தையும் பேசிக்கொண்டார்களாம். அப்பா சொன்னாராம், கடவுள் எங்கேயுமே இல்லை மகளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா காட் நோவேர் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் பிள்ளைக்கு எழுதி கொடுத்தார். அந்த குழந்தை அப்படியே அதை வாங்கி என்ன பண்ணாங்களாம், காட் நவ்ஹேர், அதாவது நோவேர் அப்படின்றத அந்த வேர்ன்றதுல இருந்து அந்த டபிள்யூ ஒன்ன மட்டும் எடுத்து அந்த நோக்கு பக்கத்துல போட்டு நவ்ஹேர், இங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும், தேவன் இல்லை என்று சொல்லுகிற இந்த உலகத்தாருக்கு முன்பாக ஒரு சிறு பெண் தன்னுடைய தகப்பனுக்கு கடவுள் இங்கதான் இருக்கிறார்னு சொல்லி கொடுத்தார். அதே போலதான் தேவன், நம்முடைய தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஐ எம் வித் யூ ஆல்வேஸ், நான் எப்போதும் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு. வேதாகமத்துல 365 நாட்களும் நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படி இருக்கிறப்ப பாருங்க, அவர் இல்லைன்னா சூரியன் இல்ல, அவர் இல்லைன்னா சந்திரன் இல்ல, அவர் இல்லைன்னா இந்த பூமி இல்ல, அவர் இல்லைன்னு சொன்னா அந்த சராசரங்களும் இல்லை என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். அவர் இல்லைன்னா மழை வராது, அவர் இல்லைன்னு சொன்னா பயிர்கள் முளைப்பிக்காது, இந்த உலகம் இயங்காது. அப்ப அவர் இல்லாத எப்படி இந்த உலகம் இயங்கும்? அப்ப தேவன் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தாருக்கு முன்பாக அவர் படைத்திருக்கிறதான சூரியன், சந்திரன், பறவைகள், நட்சத்திரங்கள், சகல விதமான சிருஷ்டிப்புகளும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. அப்ப தேவன் இல்லை என்று சொல்லுகிற கூட்டமா நம்ம இருக்கிறோமா? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாளு, அவன் மதிகட்டவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. தேவன் இருக்கிறார் என்று பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனா மனுஷப்ப என்ன செய்யறான்? கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு பாத்திரன். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகட்டவன், அவன் முட்டாள் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்களாம் என்ன சொல்ல போறீங்க? தேவன் இருக்கிறார், என்னை படைத்தவர் இருக்கிறார், என்னை படைத்தவர் இயேசு, என்னை படைத்தவர் ஒரு சிருஷ்டிகர், அவர்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.